ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீஃப் அஹானி பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக ரம்ப இலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், ஊற வச்ச மீட், இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பீஃப் வேகிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன். அது வேகிறதுக்குள்ளே நட்ஸ் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 15 பாதாம், 15 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். பீஃப் நல்லா வெந்துருச்சு. அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்து ஒரே ஒரு கொதி வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் மீட்டில் இந்த நட்ஸோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு பாட்டில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ரம்ப இலை, 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கிறேன். வெந்த மீட்டை இதில் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்க்க போகிறேன். 2 கப் இருந்துச்சு. வேக வச்ச பீஃப் தண்ணி, அதோட தேங்காய் பால், இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக 3லேருந்து 3.5 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தம்மில் போட்டுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் நம்மளோட ஜூஸியான அஹானி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணியை எங்களுக்கு ஜூஸியாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட அஹானி பிரியாணியை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.